வணக்கம். ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒருத்தரை தகுதியானவரா மாத்துறது எது? இன்னைக்கு நாம ரெண்டு பேரோட கதைய பார்க்க போறோம். ஒருத்தர் பார்க்கறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற மாதிரி தெரிஞ்ச ஒரு ராஜா, இன்னொருத்தர் தகுதியே இல்லாதவர்னு ஒதுக்கப்பட்ட ஒரு வரி வசூலிப்பாளர். இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்ச சில எதிர்பாராத அழைப்புகளை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த கேள்வியோடயே ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய வேலைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல என்ன தோணும்? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கும்னு நாம நினைப்போம். நல்ல பலசாலியா இருப்பாங்களா, இல்ல பெரிய படிப்பு படிச்சவங்களா, இல்ல இதெல்லாம் இல்லாம முற்றிலும் வேற ஏதாவது இருக்குமா? சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இங்க நம்ம பார்க்க போறவர் பார்க்கறதுக்கு எல்லா விதத்திலையும் தகுதியான ஒருத்தர். வாங்க, சாமுவேல் புத்தகத்திலிருந்து சவுல் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சவுலோட தகுதிகளை ஒரு லிஸ்ட் போட்டா அது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும். பாருங்க, அவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அது ஒரு முக்கியமான கோத்திரம். அவரோட அப்பா கீசு ஒரு பெரிய வீரர். அது மட்டும் இல்லாம சவுல் ரொம்ப இளமையானவர், அழகானவர். இஸ்ரேல்லேயே அவர்தான் ரொம்ப உயரமானவர்னு சொல்லப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தலைவருக்கு என்னென்ன தகுதி வேணும்னு மக்கள் நினைப்பாங்களோ அது எல்லாமே சவுல் கிட்ட இருந்துச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவரோட கதை பெரிய வீர சாகசத்துல எல்லாம் ஆரம்பிக்கல. ரொம்ப சாதாரணமா அவங்க அப்பாவோட காணாம போன கழுதைகளை தேடுற ஒரு சின்ன வேலையில இருந்து தான் தொடங்குது. சவுல் பாட்டுக்கு கழுதைகளை தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய தெய்வீக திட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அவரோட வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு விஷயம் பின்னணியில இயங்கிட்டு இருந்தது. அப்போதான் அந்த திருப்புமுனை வருது. தீர்க்கதரிசி சாமுவேல் வந்து சவுலோட தலையில எண்ணெய் ஊத்தி அவரை இஸ்ரேலோட அடுத்த தலைவரா, ராஜாவா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறார். பாருங்க, கழுத தேடிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாட்டின் ராஜாவா மாறிட்டார். சரி, இப்போ சவுல் கதையிலிருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு முற்றிலும் வேற ஒரு கதைக்குள்ள போகலாம். இது மார்க்கு நற்செய்தியிலிருந்து வருது. வாங்க நம்மளோட இரண்டாவது கதாபாத்திரத்தை பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது ஆள் லேவி. அவரோட தொழில் வரி வசூலிக்கிறது. ஆனா இது சாதாரண வேலை இல்ல. அப்போ இஸ்ரேல ஆட்சி செஞ்ச ரோமானியர்களுக்காக தன் சொந்த மக்கள்கிட்டயே வரி வசூலிக்கிற வேலை. இதனால மக்கள் இவங்கள துரோகிகளா பார்த்தாங்க. சமூகத்துல பாவிகள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. அதாவது நம்ம முதல்ல பார்த்த மரியாதைக்குரிய சவுலுக்கு இவர் ஒரு நேர் எதிர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு லேவியை பார்க்கறார். அங்க பெரிய பிரசங்கமோ நீண்ட விவாதமோ எதுவுமே நடக்கல. ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டே வார்த்தைகள்: என்னை பின்பற்றி வா. லேவியோட பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நொடி கூட யோசிக்கல, எந்த கேள்வியும் கேட்கல. டக்குன்னு எந்திரிச்சு அவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டார். யோசிச்சு பாருங்க, தன் வருமானம், பாதுகாப்பு, வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி போறார். ஓகே, இப்ப நம்மகிட்ட ரெண்டு கதைகள் இருக்கு. ரெண்டு பேருமே ரொம்ப வித்தியாசமானவங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே ஒரு தெய்வீக அழைப்பு கிடைக்குது. வாங்க இந்த ரெண்டு கதைகள்ல இருக்கிற முரண்பாடுகளை பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு கதைகளையும் ஒப்பிட்டு பார்த்தா அந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் அரசர் சவுல், ஒரு தலைவருக்கு தேவையான எல்லா தகுதியும் உள்ள இலட்சிய வேட்பாளர். அவரை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் லேவி, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட தகுதியற்ற பாவி. அவரை பின்தொடர அழைப்பு வருது. சவுலுக்கு எண்ணெயால அபிஷேகம் செஞ்சாங்க. ஆனா லேவிக்கு கிடைச்சது ஒரு இரவு உணவுக்கான அழைப்பு. சவுல் கழுதைகளை தேடிட்டு இருந்தப்போ கண்டுபிடிக்கப்பட்டார். லேவி தன் வேலையை செஞ்சிட்டு இருந்தப்போ அழைக்கப்பட்டார். இது எதிர்பார்த்த ஹீரோவுக்கும் எதிர்பார்க்காத ஒரு சீடருக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ரெண்டு பேருமே இந்த அழைப்பை தேடி போகல. அவங்களோட சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுல தான் இந்த அழைப்பு ஒரு குறுக்கீடு மாதிரி வந்துச்சு. சரி, ஏன் இப்படிப்பட்ட விசித்திரமான தேர்வுகள்? இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இதுக்கான பதில் லேவியோட முதல் விருந்துல இருக்கு. இயேசு லேவியோட வீட்டுக்கு விருந்துக்கு போறாரு. அங்க லேவியோட நண்பர்கள், அதாவது மத்த வரி வசூலிப்பாளர்கள், பாவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாரும் இருக்காங்க. இத பார்த்த மதத் தலைவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அவங்க கேக்குறாங்க, ஏன் இவரு வரி வசூலிக்கிறவங்களோடையும் பாவிகளோடையும் சேர்ந்து சாப்பிடுறார்? இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் தான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. அவர் சொல்றார், நல்லா இருக்கிறவங்களுக்கு டாக்டர் தேவையில்ல, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் டாக்டர் தேவை. நான் நேர்மையானவங்களை கூப்பிட வரல, பாவிகளை தான் கூப்பிட வந்தேன். இது எவ்வளவு ஆழமான பதில் பாருங்க. அதாவது ஒரு அழைப்புங்கிறது நீங்க தகுதியானவரா இருக்கிறதுக்கான பரிசு இல்ல, அது தகுதியற்றவர்களுக்கான ஒரு பணி, ஒரு மிஷன். அப்போ இந்த அழைப்போட தர்க்கம் என்ன? முதல்ல தேவையை அடையாளம் காண்றது. இங்க தேவை யாருக்கு? நோயுற்றவர்களுக்கு, பாவிகளுக்கு. ரெண்டாவது அந்த பணி என்ன? அவங்கள குணப்படுத்துறது, அவங்கள அழைக்கிறது. மூணாவது இலக்கு என்ன? ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்கள பாராட்டுறது இல்ல, மாறாக உடைந்தவங்கள மாற்றுவது. ஆக இங்க முக்கியமான விஷயம் சவுல் அல்லது லேவியோட தகுதி இல்ல, அவங்கள அழைச்ச கடவுளோட நோக்கம்தான் முக்கியம்.
ஃபோக்கஸ் அழைக்கப்படுறவங்கிட்ட இருந்து அழைக்கிறவர்கிட்ட மாறுது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு அழைப்புக்கு நம்மோட தகுதி ஒரு முன் நிபந்தனையே இல்லனா, அப்ப எதுதான் தேவை? ஒருவேளை அந்த அழைப்பு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே எழுந்து பின்தொடர தயாராக இருக்கிறோமே, அது ஒண்ணுதான் உண்மையான தகுதியா இருக்குமோ?